வணக்கம். நாம் இப்போது கண்ட்ரோல் ஃப்ளோ பற்றி பார்க்கவிருக்கிறோம். இவ்வளோ நாளாக நம்ம பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ பற்றி பார்க்கவிருக்கிறோம். இவ்வளோ நாளாக நம்ம பார்த்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி கிடையாது. ரேண்டமாக ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது தான் இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதில் கண்ட்ரோல் ஃப்ளோவில் 3 விதமாக இருக்குது. செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம அந்த ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷனே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கடுத்து எந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கடுத்த கோடு எக்ஸிக்யூட் ஆக வேண்டியது எது. ஸோ இது போல் டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ மூலமாக யூஸ் பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இஃப் எல்ஸ், ஸ்விட்ச். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வைல், டூ வைல் அண்ட் ஃபார். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக், ரிட்டர்ன், கண்டினியூ, ட்ரை கேட்ச், ஃபைனலி, அசர்ட். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ரிட்டர்ன்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ட்ரை கேட்ச், ஃபைனலி இதெல்லாம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ஸில் இஃப் எல்ஸ், ஸ்விட்ச், வைல், டூ வைல், ஃபார், பிரேக், கண்டினியூ. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கவிருக்கிறோம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு எக்ஸாம்பிள்ஸும் நாம் பார்க்கவிருக்கிறோம். ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ மூலமாக எப்படி ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத குறித்தும் கற்றுக்கிட இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கற்றுக்க இருக்கிறது இஃப் லூப். இஃப் லூப் என்ன பண்ணுன்னா ஒரு டாஸ்க்கை பண்ணும். அந்த டாஸ்க் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த டாஸ்க்கை ஒருவேளை கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டுமே தான் செய்யும். ஸோ இது நம்ம பூலியனால ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஒருவேளை ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த கண்டிஷனை பொறுத்து தான் தன்னுடைய அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ கண்டிஷன் ஓகே ட்ரூ அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அது அவுட் ஆஃப் லூப் ஆயிரும். ஸோ கண்டிஷனை நம்ம எதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம்னா பூலியனில் தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே இடத்துல தான் கண்டிஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், ட்ரூவா அல்லது ஃபால்ஸானா. அதை தொடர்ந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நியூ ஜாவா ப்ராஜெக்ட், கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். கிளாஸ் நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். கிளாஸ் நேம் இஃப் லூப் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஃபினிஷ். இப்போது இந்த மெயின் மெத்தட்குள்ளே நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸ்ட்ரிங் a equals Rooney if a equals Rooney W. ஸோ இந்த நேமை நான் தப்பாக ஸ்பெல் பண்ண போகிறேன். system.out.println you are awesome. ஸோ இப்போது இந்த கோடை நீட்டாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கோடை ரன் பண்ணலாம். நமக்கு எந்த விதமான அவுட்புட்டும் வரல. காரணம், நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ அந்த கோடு நான் ரோனி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆசம் அப்படின்னு வந்திருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோனி அப்படின்னு செட் பண்ணிவிட்டு நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறப்போ ரோனி டபிள்யூ. ஸோ நம்ம ஏற்கனவே ரோனி தான், ரோனி டபிள்யூ கிடையாது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே அதுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகலை. இப்போ இது உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஏஞ்சல் நான் செட் பண்ணிவிட்ட ஏ வேல்யூவை இப்போ இஃப் லூப்பில் கண்டிஷன் செக் பண்ணோம், ஒருவேளை ஏ ரோனியான்ட்டு. ஆனால் ஏ ஏஞ்சல். ஸோ ஃபால்ஸ் ஆகுது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணல. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே கோட் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம். இஃப் லூப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிஷன் செக் பண்ணணும். ஒருவேளை ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த இடத்துல அது ஃபால்ஸ். இப்போ எல்சிஃப் பார்க்கலாம். இஃப் லூப்பில் எங்கே ஃபால்ஸ் ஆச்சோ அதை இந்த எல்சிஃப் பார்ட் கேட்ச் பண்ணும். இப்போது நீங்கள் பார்க்கலாம்,
else if a equals angel system.out.println you are angelic. ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணலாம். யூ ஆர் ஏஞ்சலிக் அப்படின்ற அவுட்புட் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் லூப்பில் செக் பண்ணும் ஏ ஈக்குவல் டு ரோனியா இல்லை, காரணம் ஏ வந்து ஏஞ்சல். அதற்கடுத்ததாக எல்சிஎஃப் பார்ட்க்கு வரும். எல்சிஎஃப் பார்ட்டில் ஏ ஈக்குவல் டு ஏஞ்சலா, ஆமாம். ஸோ ட்ரூனா அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ system.out.println you are angelic. ஸோ you are angelic அப்படின்ற அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இஃப் லூப் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா அந்த செமிகோலனில் முடியக்கூடிய அந்த கோடு. இதில் system.out.println இது வந்து செமிகோலனில் முடியுது, அதுதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் ஏவை ஏஞ்சலினா அப்படின்னு மாற்றுறேன், அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கேப்சர் பண்ணுறதுக்கு எல்ஸ் யூஸ் பண்ணுறேன். காரணம் இப்போது இஃப் லூப்பையும் நம்மளால் அதை கேட்ச் பண்ண முடியல, அதே போல் எல்சிஃப் லூப்பையும் நம்ம கேட்ச் பண்ண முடியல. காரணம் எல்ஃப் அண்ட் எல்சிஃப் ரெண்டுமே வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ அந்த அவுட் ஆஃப் லூப்பில் போன அந்த கோடை நம்ம கேட்ச் பண்ணி எல்ஸில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எல்ஸில் நான் ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணுறேன், are you ஏஞ்சலினா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் கிடச்சிருச்சு, ஆர் யூ ஏஞ்சலினான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் கொட்டு ஏஞ்சலினான்னு அசைன் பண்ணுறோம். இஃப் லூப்பில் ஏ வந்து ரோனியான்னு செக் பண்ணணும். ரோனியா இருந்துச்சுன்னா யூஆர் ஆசம் பிரிண்ட் ஆகும். ஆனால் கண்டிஷன் ஃபால்ஸ், காரணம் ஏ வந்து ஏஞ்சலினா. அதற்கடுத்து எல்சிஃபில் ஏ ஈக்குவல் டு ஏஞ்சல் அப்படின்னு பார்க்கும், ஆனால் கண்டிஷன் ஃபால்ஸ், ஏன்னா ஏ வந்து ஏஞ்சலினா. ஸோ கடைசியில் எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ ஒரு வேளை ரோனியாகவும் இல்லை, ஒரு வேளை ஏஞ்சலாகவும் இல்லை, அப்போது எல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணு, எல்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ இதுதான் நம்ம அந்த ஜாவாவுக்கு கமாண்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் இஃப் லூப் ஒர்க் ஆகுது. இப்போது நான் இதை ஏஞ்சலிக்கா அப்படின்னு நான் மாற்றிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போயும் அந்த எல்ஸ் பார்ட் ரன் ஆகுது. காரணம் எல்ஸ் அப்படின்னா ஒருவேளை இஃப் லூப்பில் இருந்து அவுட் ஆஃப் லூப்பில் போன அந்த ஸ்டேட்மெண்ட், அல்லது எல்ஸ் ஆஃப் லூப்பில் இருந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் போன, அல்லது அவுட் ஆஃப் லூப்பில் போன அந்த ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டுமே இந்த எல்ஸ் பிளாக் கேப்சர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் எல்ஸ் பார்ட்டோட அழகே. ஸோ நம்ம இதில் ஒரு பார்த்து அறிய வேண்டிய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூலியன் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட்டு ஏஸ் ஈக்குவல் டு ஏஞ்சலிக்கா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுதான் வந்து இஃப் லூப் செக் பண்ணும். ஸோ ட்ரூனா யூஆர் ஆசம் பிரிண்ட் பண்ணும். அதுக்கடுத்து எல்ஸ் இஃப் ஏ ஈக்குவலன் டு ரோனி, ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு பார்க்கும். ஸோ இப்படி தான் எல்ஸ் இஃப் பார்ட் ஒர்க் ஆகுது. இப்போ வைல் லூப் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ வைல் லூப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டுமே தான் எக்ஸிக்யூட் ஆகும். வைல் லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் டூ வைல் அப்படி கிடையாது. ஸோ டூ வைல் பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைல் லூப் வந்து ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அதற்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த வைல் லூப் டெர்மினேட் ஆகும். அது வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் லூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபைனைட் லூப்ஸ் எல்லாம் சில சமயம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்கள் பிசி கிராஷ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணுறப்போ வைல் லூப்பில் நம்ம இன்ஃபைனைட் லூப் அது ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து உங்கள் ஓஎஸ்ஏ பாதிக்கும். காரணம் அது உங்கள் ப்ராசஸர், அதாவது அந்த சிபியூவை அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ நம்ம எப்போவுமே கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, வைல் லூப் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம இன்ஃபைனைட் லூப் வராமல் லூப்பை பிரேக் பண்ணிடணும். ஸோ பிரேக் கீவேர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இப்போது நம்ம வைல் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க வைக்கிறோம். ஸோ பப்ளிக் கிளாஸ் வைல், இந்த மெயின் மெத்தட்குள்ளே தான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட் I = 1 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். வைல் I less than or equal to 10,
ஸோ ஐ ஒருவேளை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா அந்த ஐயை பிரிண்ட் பண்ணு, அப்புறம் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இந்த ப்ரோக்ராமுக்கு. இப்போ ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு செட் பண்ணுறேன். ஐ வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, அதாவது ஐ வேல்யூ 10க்கு கீழே இருந்தாலும் சரி 10க்கு ஈக்குவலாக இருந்தாலும் சரி அது வரைக்கும் அந்த ஐயை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இரு. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் ஆஃப் ஐ அப்படின்றப்போ 1 பிரிண்ட் ஆகும். அது தொடர்ந்து ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 2 வந்து 10 விட கம்மி. ஸோ 2 பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போது 3 வந்து 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ஆமாம் அப்படின்னு பார்த்தா ஆமாம். ஸோ அந்த 3 பிரிண்ட் ஆகும். அப்படியே அந்த லூப் தொடர்ந்து போய்கிட்டே இருந்து 10 வரும். 10ல் பார்த்தீங்கன்னா 10ம் இந்த 10ம் ஈக்குவல். ஸோ 10 பிரிண்ட் ஆகும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 10 இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ 11 ஆயிடுது. ஸோ 11 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு பார்த்தா கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா 11 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ அது அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போது நான் இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் நான் இந்த கோடு அப்படியே ரன் பண்ணேன்னா இந்த நம்பர்ஸ் வந்து சீக்வன்ஸாக பிரிண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து இன்டெஃபினிட் லூப். நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அது ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எக்லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக அந்த கோடை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம், இந்த பட்டன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ வைல் லூப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ டூ வைல் லூப் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். டூ வைல் லூப்பில் டெஸ்ட் வந்து கடைசியில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வைல் லூப்பில் டெஸ்ட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். டூ வைலில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம் வைல் லூப், அதை தொடர்ந்து லூப் கண்டிஷன், அதற்கு அப்புறமா தான் ஸ்டேட்மெண்ட். ஸோ லூப் கண்டிஷன் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் டூ வைலில் அப்படி கிடையாது. கடைசியில் தான் நம்ம செக் பண்ணுறோம் கண்டிஷனை, அதற்கு முன்னாடி எக்ஸிக்யூஷன் நடந்துடுது. ஸோ டூ வைல் லூப்போடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜே இது தான். வைல் லூப் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரோக்ராமருக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுக்குது. ஆனால் டூ வைல் லூப் அப்படி கிடையாது. ஸோ வைல் லூப் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ரோக்ராமருக்கு ஒரு கண்ட்ரோலை கொடுத்துட்ருக்கிறது. இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். நான் இப்போது இந்த வைல் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இங்கே லூப் இந்த பிளாக்குக்கு வெளியே வைக்கிறேன், மேலே டூ ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூ பிளாக்குள்ளே இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கடுத்து தான் கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ இப்போது அந்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போது ஐ வேல்யூவை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 1 2 3 4 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிஷியலாக நான் வந்து ஒரு லோக்கல் வேரியபிள், அதாவது ஐ ஈக்குவல் டு 1, ஐன்றது ஒரு இன்டிஜர். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் டூ பை லூப் யூஸ் பண்ணுறேன். டூ லூப்பில் நான் அந்த ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமும் ஒவ்வொருக்கும் பிரிண்ட் பண்ண அந்த ஐ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கடுத்து கடைசியில் நான் அது கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ ஐ வேல்யூ எப்போ எல்லாம் 5க்கு கம்மியாக அல்லது 5க்கு ஈக்குவலாக இருக்குதோ அப்போ எல்லாம் அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு நான் அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ ஐ ஈக்குவல் டு 1 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்போது ட்ரூ. ஸோ 2 பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணணும். ஸோ அது லெஸ் தென் தான். ஸோ அந்த 3யும் பிரிண்ட் ஆகும். 4 அப்போ 4 வந்து லெஸ் தென் 5. ஸோ 4 பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து 5 ஈக்குவல் டு 5. ஸோ கண்டிஷன் ட்ரூ, 5ம் பிரிண்ட் ஆகும். திருப்பியும் 5 இன்க்ரிமெண்ட் ஆகிறப்போ 6 கிரேட்டர் தென் 5. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. இப்போது அந்த லூப் அவுட் ஆஃப் லூப் ஆயிடுது. ஸோ கண்டிஷன் வந்து அவுட் ஆஃப் லூப்பில் விழுந்துடும். ஸோ அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து டூ வைல் லூப் ஒர்க் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமருக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அந்த கண்ட்ரோல் கிடைக்கிறதில்ல. கடைசியில் தான் வந்து அந்த கண்டிஷனே செக் பண்ணுறாங்க ப்ரோக்ராமர். ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா டூ வைல் லூப் வந்து எஃபிஷியன்ட் கிடையாது வைல் லூப் அளவுக்கு. வைல் லூப் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு கண்ட்ரோல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்மளுடைய ப்ரோக்ராம் இன்ஃபைனட் லூப்பாக போயிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும். எப்போவுமே வைல் லூப் யூஸ் பண்ணுறப்போ நம்ம கரெக்டாக டெர்மினேட் பண்ணுறோமா அல்லது கரெக்டாக அந்த இது இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமா அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். நம்ம ஒரு வேளை இன்க்ரிமெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து. இப்போ நான் அந்த ஐயை இங்கேயும் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். இப்போயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் அவுட்புட் கிடைக்கிது. ஸோ
ஸோ ஒவ்வொரு முறையும் ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஈக்குவல் டு 1 பிரிண்ட் ஆகும். அதை தொடர்ந்து ஐ ஈக்குவல் டு 2 3 4 5ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் அதோட சேர்த்து ஒரு நியூ லைன் எம்பெட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ், 2க்கும் 3க்கும் நடுவில் ஒரு நியூ லைன், ஸோ 3க்கும் 4க்கும் நடுவில் ஒரு நியூ லைன். ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் நடுவில் ஒரு நியூ லைன் இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்குது. ஸோ இது மூலமாக நியூ லைன் வந்து நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியும். அதற்கடுத்து நாம் பார்க்குறது இது ஃபார் லூப். ஃபார் லூப் என்ன பண்ணணும்னா கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் அது எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த கோடை. இது வந்து ஒரு கவுண்டர் கண்ட்ரோல்டு லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுவோம், அதற்கடுத்து கண்டிஷனை நம்ம செக் பண்ணுவோம், அதற்கப்புறமா அந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த பாடி எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார் லூப்பை பல விதமாக நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் ஃபார். இப்போ மெயின் மெத்தட்குள்ளே இன்ட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 1, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, x plus plus. So opening brace, closing brace, system.out.println x. So இப்போ நான் x வந்து இனிஷியலாக 1 செட் பண்ணுறேன், அப்புறம் x less than or equal to 5 செட் பண்ணுறேன், அப்புறம் x வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது ஃபார் லூப். ஸோ இன்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸை தான் நம்ம இன்டிஜர் அதாவது இன்ட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 செக் பண்ணணும், அதற்கடுத்து எக்ஸ் லெஸ் than or equal to 5, அப்புறம் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1 2 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான் இனிஷியலைசேஷன். மித்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம லோக்கல் வேரியபிளாக இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம். அதற்கு அடுத்ததாக லூப் கண்டிஷன். ஸோ இதில் கண்டிஷன் வந்து எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to 5. ஸோ எக்ஸ் லெஸ் than or equal to 5 இருக்கிற வரைக்கும் இதை எக்ஸிக்யூட் பண்ணு, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அந்த இடத்துல தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ண அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நமக்கு வர அவுட்புட் 1 2 3 4 5. காரணம் ஃபர்ஸ்ட் வந்து 1, ஸோ 1 பிரிண்ட் ஆகும், அதுக்கடுத்து 1 less than or equal to 5 செக் பண்ணும், அப்போது ட்ரூ, அப்போது வேல்யூ வந்து 2 மாறும். 2 வந்து less than or equal to 5 செக் பண்ணும், ட்ரூ. ஸோ 2 இன்க்ரிமெண்ட் ஆகும் 3, ஸோ 3 பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த லூப் ஸ்டார்ட் ஆகும்னா இப்போது 5 ஈக்குவல் டு 5, ஸோ அது ட்ரூ. அதற்கப்புறமா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆன பிறகு திருப்பியும் அது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. இதை தான் வந்து கவுண்டர் கண்ட்ரோல்டு லூப்புன்னு சொல்கிறதுக்கான காரணம். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிறப்போ 6, ஸோ 6 வந்து இங்கே பிரிண்ட் ஆக முடியாது. காரணம் 6 இஸ் கிரேட்டர் தென் 5. ஆனால் இங்கே கண்டிஷன் பார்த்திங்கன்னா எப்போ அந்த வேல்யூ 5க்கு கீழே அல்லது 5க்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் அந்த எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸை ரிமூவ் பண்ணிவிட்டு system.out.println of x அதுக்கு அப்புறமா அதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னாலும் அதே அவுட்புட் தான் கிடைக்கிது. ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அதை தொடர்ந்து எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to 5 செக் பண்ணும், அதுக்கடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போயும் ப்ரோக்ராம் ஃப்ளோ நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போயும் நீங்கள் பார்த்துருக்கலாம் முன்னாடி என்ன அவுட்புட் கிடச்சதோ அதே அவுட்புட் தான் கிடைக்கிது. ஸோ ஒரு அந்த பார்ட்டை இன்க்ரிமெண்ட் பார்ட்டை ரிமூவ் பண்ணி நம்ம கீழே போடுறதுனால நம்மளுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் மாற போகிறது கிடையாது. இதற்கு முன்னாடி எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருந்துச்சோ அதே போல் தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. அதே போல் இந்த இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ஐயும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை லோக்கல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இப்போயும் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த செமிகோலன் நீங்கள் மறந்துடக்கூடாது, கண்டிப்பாக அந்த செமிகோலன் போட்டே இருக்கணும், அந்த இடம் பிளாங்காக விட்டுறலாம். ஸோ நான் இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அதை லோக்கல் வேரியபிளாக நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் ரன் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது 1 2 3 4 5 தான். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் லோக்கல் வேரியபிள்னால் என்னென்னு. லோக்கல் வேரியபிள்ன்றது ஒரு மெத்தடுக்குள்ளே வரும், ஒரு கிளாஸுக்குள்ளே தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த மெயின் மெத்தட், அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே தான் இந்த லோக்கல் வேரியபிள் இருக்குது.
இப்போ இந்த லோக்கல் வேரியபிளை நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டில் மென்ஷன் பண்ண முடியாதுன்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அதற்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும், அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணும், அதை தொடர்ந்து வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். திருப்பியும் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்போ அது ஸ்டாப் ஆகும்னா ஒருவேளை எக்ஸ் ஈக்குவல் டு 6 ஆகிறப்ப தான் அது ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்கப்படுகிறது பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து அதோடைய கண்ட்ரோலே வந்து நியரஸ்ட் என்க்ளோசிங் லூப்புக்கு அதை பாஸ் பண்ணிடும். ஸோ நம்ம அதோடைய சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா பிரேக் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிரேக் அதை தொடர்ந்து ஒரு லேபிள். ஸோ எந்த பிளாக்குக்கு அது போகணுமோ அந்த பிளாக்கோடைய லேபிளையும் நம்ம இதில் பாஸ் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லூப்லேருந்து வெளியே வர்றதுக்காக பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணலாம், அல்லது ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்விட்ச் பிளாக்லேருந்து வெளியே வர்றப்போ இந்த பிரேக் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் இங்கே எப்படி பிரேக் கீவேர்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல பிரேக் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த கண்டிஷன் செக்கிங் இருக்குது இல்லையா, அதை நான் வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு இஃப் கண்டிஷன் மூலமாக கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். ஸோ இஃப் எக்ஸ் லெஸ் தென் 5 பிரேக். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா ஒரு வேளை எக்ஸோடைய வேல்யூ கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா பிரேக்கிங், ஸோ கண்டிஷன் பிரேக் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோடைய அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 செட் பண்ணிவிட்டு அதற்கடுத்து அது வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். எப்போ அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகும்னா ஒருவேளை எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 1 2 3 4 மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ நம்ம பிரேக் கீவேர்ட் மூலமாக அந்த லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிருக்கோம். அப்புறம் நடுவில் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அதை தொடர்ந்து அந்த 1 பிரிண்ட் ஆகும். அதற்கப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆகும் 2 வந்து அந்த கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த 2 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 3 வச்சு கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா 3 பிரிண்ட் ஆகும். அதற்கப்புறம் 4 வரைக்கும் வந்துட்டு 5 அப்படின்னு பார்க்குறப்போ 5 இஸ் ஈக்குவல் டு 5, அப்போது அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிரும். அதுதான் காரணம் பிரேக். இப்படி தான் வந்து பிரேக் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் கீவேர்ட் ஸ்விட்ச் கேஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்விட்ச் பிளாக்லேருந்து வெளியே வர்றதுக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் வைல் லூப்பே யூஸ் பண்ணுறப்போ இந்த இன்ஃபைனைட் லூப்ஸ்லாம் உருவாகுது அப்படின்னா இந்த பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த இன்ஃபைனைட் லூப்ஸ் வராமல் நம்ம தற்காத்துக்க முடியும். ஸோ இப்படி பல அப்ளிகேஷன்ஸ் இந்த பிரேக் கீவேர்டில் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார் லூப்பை வச்சு எப்படிலாம் மாடிஃபை பண்ணுறது, அந்த இனிஷியலைசேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, ப்ளஸ் அந்த இன்க்ரிமெண்ட் அந்த ஆப்ரேஷன்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம ஸ்விட்ச் கேஸ் இதை பற்றிலாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னாடி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அந்த இட்ரேஷன் ஆஃப் லூப்பையே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த எக்ஸிக்யூஷனை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லூப்புக்கு பாஸ் பண்ணிடும். ஸோ இதோடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம். கண்டினியூ அப்படின்ட்டு பிளாங்காக கொடுத்தா அன்லேபிள்ட் ஃபார்ம், கண்டினியூ வித் அந்த லேபிள் கொடுத்தா அது லேபிள்டு ஃபார்ம். ஸோ இதிலே நம்ம எப்படி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் பிரேக் ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கோடை ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் ப்ரோக்ராம் இன்டெஃபினிட்டாக ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியல. காரணம் அந்த கோடு வந்து இன்க்ரிமெண்ட் ஆக ஆக அது பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணால் அங்கே ரெட் கலர் இருந்த பட்டனை அழுத்தினா போதும், கோட் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிரும். ஸோ கிளியர் கான்சோல் அந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா இந்த கான்சோலில் இருக்கிற எல்லா வேல்யூம்ஸும் கிளியர் ஆகும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ எல்லா வேல்யூம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து கான்சோலெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போது இந்த இஃப் லூப் எடுத்து நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கோடை ரன் பண்ணால் கரெக்டாக ரன் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 1 2 3 4. ஸோ இப்படி தான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அதோடைய இட்ரேஷனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறமா இருக்கிற லூப்புக்கு அந்த கண்ட்ரோலை மாற்றிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்போலாம் அந்த எக்ஸ் வேல்யூ 5 விட பெருசாகவோ அல்லது 5க்கு ஈக்குவலாக இருந்தாலும் அதோடைய வேல்யூ பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதோடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம 5 = 5 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த லூப் வந்து எண்ட் ஆயிரும். ஸோ கண்டிஷன் அவுட் ஆஃப் லூப் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்பில் நம்ம வேரியஸ் ஆப்ரேஷன் ஃபார் வித் இஃப்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இஃப் லூப்பும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு கோடில் நம்ம இவ்வளோ மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி.
ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதற்கப்புறமா நம்ம கண்டிஷன் இஃப் லூப் யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். ஒருவேளை கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதோட எக்ஸிக்யூஷன் கண்டினியூ ஆகணும். ஸோ அதோட எக்ஸிக்யூஷன் என்னது, அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் ஃப்ளோவில் தான் இருக்குது. இனிஷியலைசேஷன், கண்டிஷன் செக்கிங், இன்க்ரிமெண்ட், இதைத்தான் நம்மளும் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸ்விட்ச் கேஸ் எக்ஸாம்பிளுக்கு ஸ்விட்ச் ஸோ ஸ்விட்ச் கேஸ் மூலமாக நம்ம நிறைய ஆப்ஷனில் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆக்ஸ். ஸோ இதற்குள்ளே தான் நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்ததுபடி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி அதில் குறிப்பிட்ட சில ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கலரை கேரக்டர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ சிஹெச்ஏஆர் அப்படின்றது கேரக்டருடைய டேட்டா டைப். கேஸ் ஆர் system.out.println red. Case G system.out.println green. Case B system.out.println blue. Case அனது நம்ம டிஃபால்ட் வேல்யூ ஒன்று ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட் system.out.println no color ஸோ இப்போ நான் கேரக்டர் கலர்ஸ் ஈக்குவல் டு ஜீன் கொடுத்தாச்சு. இதை நம்ம ஸ்டாட்டிக்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு. இப்போது இந்த கோடில் எந்த எரரும் காட்டல. இப்போ இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோட் பர்ஃபெக்டாக ரன் ஆகும். இப்போ நான் ஸ்டாட்டிக்கோட ரிமூவ் பண்ணேன்னா என்னால் அதை அக்சஸ் பண்ண முடியல அந்த மெயின் மெத்தட்குள்ளே. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல நான் ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாட்டி அந்த வேரியபிளை நான் லோக்கல் வேரியபிளாக யூஸ் பண்ணிடணும். ஸோ கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கோட் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கலர் ஈக்குவல் டு ஜீன் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நான் வேரியஸ் கேஸஸ் செக் பண்ணுறேன். ஒருவேளை ஆராக இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகணும், ஜியாக இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகணும், பியாக இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒவ்வொன்றா செக் பண்ணியே ஆகும். அதற்கடுத்து ஒருவேளை அது ரெட்டாகவும் இல்லை, க்ரீனாகவும் இல்லை, ப்ளூவாகவும் இல்லை அப்படின்னா நோ கலர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்விட்ச் கேஸ். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆர், ஜி, பி. ஸோ இதுபடியான நிறையா மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக கேல்குலேட்டர் ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கேல்குலேட்டர் ப்ரோக்ராமில் யூஸரே வந்து அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமா, அல்லது சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமா, அல்லது டிவிஷனா, மல்டிப்ளிகேஷனா, ஸோ என்ன விதமான ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ க்ரீன், ப்ளூ, நோ கலர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்விட்ச் கேஸ் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கலரை வந்து ஜீன் செட் பண்ணிட்டோம். ஸோ அதை தொடர்ந்து இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம பிரேக் பண்ணல. ஸோ ரெட்டான்னு செக் பண்ணும், ஆனால் கலர் கோடு வந்து ஜி. ஸோ ஜியிலேருந்து எல்லாமே பிரிண்ட் ஆகிட்டே வந்துருக்குது, க்ரீன், ப்ளூ, அதை தொடர்ந்து கூடிய நோ கலர். ஸோ இதற்காக தான் நம்ம ஸ்விட்ச் கேஸை வந்து பிரேக் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து கலர் இஸ் ஈக்குவல் டு ஜியா, ஓகே, உடனே அந்த க்ரீனை மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பிரேக் ஆகும். அப்படி இல்லாட்டி அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ப்ளூ, நோ கலர் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரேக் கீவேர்ட் யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லைனா ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும்.
ஸோ இப்போ நீங்களே ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க. நான் பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணாட்டினால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர்ஸ் ஈக்குவல் டு ஜி. ஓகே, அதற்கடுத்து கேஸ் ஈக்குவல் டு ஜியாக இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணும்? க்ரீன். அதை தொடர்ந்து அந்த கேஸ் எதுவுமே செக் பண்ணாமல் ப்ளூ நோ கோலன் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணனால இது க்ரீன் அப்படின்ற கலரை பிரிண்ட் பண்ண உடனே பிரேக் ஆயிடுச்சு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸோ இப்படி தான் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த லெசனில் எப்படி ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, இஃப் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடைய கண்ட்ரோலை எப்படி நம்ம மாற்றுறது, ஸோ இஃப் லூப்னா என்ன, அதோடைய பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, வைல் லூப்னா என்ன, அதில் நம்ம என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணலாம், அப்புறம் டூ வைல் லூப்னா என்ன, எதற்கு வைல் லூப் தான் பெஸ்ட் டூ வைல் லூப்பை கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம வைல் லூப்பையும் டூ வைல் லூப்பையும் வச்சு சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணோம். அதற்கப்புறம் ஃபார் லூப் க்ரியேட் பண்ணோம். ஃபார் லூப்பை வச்சு நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம். இனிஷியலைசேஷன், லூப் கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன், அதற்கூடவே நம்ம ஃபார் லூப்பை வச்சு இஃப் லூப்பும் உள்ளே யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ ஃபார் லூப் வித் இஃப் லூப், ஸோ ரெண்டும் கலந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ ஒரு கோடையை நம்ம பலவிதமாக மாடிஃபை பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணோம். அதையும் தொடர்ந்து நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம எதற்கு யூஸ் பண்ணணும், ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றியும் நம்ம பார்த்தோம். இதுதான் கண்ட்ரோல் ஃப்ளோ. நன்றி.